வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று நவம்பர் 20ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 284ஆம் ஆண்டில் டயக்லேசியன் ரோம பேரரசராக முடிசூடினார். 1194ஆம் ஆண்டில் புனித ரோம பேரரசர் 6ஆம் ஹென்றி பலோமோவை கைப்பற்றினார். 1658ஆம் ஆண்டில் இலங்கையில் போர்த்துகீசியர் மீதான வெற்றியை குறிக்க இந்த நாள் டச்சு ஆட்சியாளர்களினால் நன்றி தெரிவிப்பு நாளாக அறிவிக்கப்பட்டது. 1776ஆம் ஆண்டில் அமெரிக்க புரட்சிப் போரில் அமெரிக்க விடுதலைப் படைகள் நியூ ஜெர்சியில் இருந்து பின்வாங்க ஆரம்பித்தன. 1789ஆம் ஆண்டில் நியூ ஜெர்சி உரிமைகளின் சட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதலாவது அமெரிக்க மாநிலமானது. 1820ஆம் ஆண்டில் தென் அமெரிக்காவில் 80 டன் எடையுள்ள எண்ணெய் திமிங்கலம் ஒன்று எசக்ஸ் என்ற திமிங்கல வேட்டை கப்பலை தாக்கி மூழ்கடித்தது. 1923ஆம் ஆண்டில் ஜெர்மனியின் நாணயம் மார்க் டேப்பியர் மார்க் என்பது ரெண்டன் மார்க் என மாற்றப்பட்டது. 1936ஆம் ஆண்டில் ஸ்பானிய அரசியல்வாதி ஓசே அந்தோனியோ பிரிமோ டே ரிவேரா கொல்லப்பட்டார். 1959ஆம் ஆண்டில் குழந்தைகள் உரிமை சாசனம் ஐக்கிய நாடுகள் அவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1962ஆம் ஆண்டில் சோவியத் ஒன்றியம் தனது ஏவுகணைகளை கியூபாவில் இருந்து அகற்றுவதாக வாக்குறுதி அளித்ததை அடுத்து அமெரிக்க தலைவர் ஜான் எஃப் கென்னடி கரீபியன் நாட்டுக்கு எதிராக கொண்டு வந்த பொருளாதார தடைகளை திரும்பப் பெற்று கொண்டார். 1968ஆம் ஆண்டில் மேற்கு வர்ஜீனியாவில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 78 தொழிலாளர்கள் இறந்து போயினர். 1969ஆம் ஆண்டில் வியட்நாம் போரில் வியட்நாமில் இடம்பெற்ற மயிலாய் படுகொலைகள் தொடர்பான ஆவணப்படங்களை பிளைன் டீலர் என்ற பத்திரிகை வெளியிட்டது. 1977ஆம் ஆண்டில் எகிப்திய அரசு தலைவர் அன்வர் சதாத் இஸ்ரேலிய பிரதமர் மென்சம் பெகின் உடன் அமைதி பேச்சுக்களுக்காக இஸ்ரேல் சென்றடைந்தார். இஸ்ரேல் சென்ற முதல் அரபு தலைவர் இவரே ஆவார். 1979ஆம் ஆண்டில் சவுதி அரேபியா மெக்காவில் கஃபா மசூதியை தாக்கிய தீவிரவாதிகள் 6000 பேரை பணைய கைதிகளாக்கினர். பிரான்சிய படைகளின் உதவியுடன் இத்தாக்குதல் முறியடிக்கப்பட்டது. 1988ஆம் ஆண்டில் ராஜீவ்காந்திக்கும் மிகைல் கோர்பச்சேவுக்கும் இடையே 2 அணு உலைகளை கூடங்குளத்தில் அமைப்பது என்ற ஒப்பந்தம் கையெழுத்து இடப்பட்டது. எனினும் சோவியத் கலைப்பை அடுத்து இத்திட்டம் பின்னர் கைவிடப்பட்டது. 1991ஆம் ஆண்டில் 19 பேர் அடங்கிய அமைதி பணிக்குழுவுடன் சென்ற அசர்பைஜான் MI-8 ஒழுங்கு வானூர்தி ஒன்று ஆர்மேனிய இராணுவத்தினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. 1992ஆம் ஆண்டில் இங்கிலாந்து வின்சர் அரண்மனையில் தீ பரவியதில் பெரும் சேதம் ஏற்பட்டது. 1993ஆம் ஆண்டில் மக்டோனியாவில் விமானம் ஒன்று வீழ்ந்ததில் 116 பயணிகளில் 115 பேரும் 8 பணியாளர்களும் உயிர் இழந்தனர். 1996ஆம் ஆண்டில் ஹாங்காங்கில் அலுவலக கட்டிடம் ஒன்றில் தீப்பற்றியதில் 41 பேர் உயிர் இழந்தனர், 81 பேர் காயமடைந்தனர். மேலும் நவம்பர் 20ஆம் நாளானது வியட்நாமில் ஆசிரியர் தினமாகவும் மெக்சிகோவில் புரட்சி தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.